அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி காலபுருஷ தத்துவத்தில் 8ஆவதாக வரக்கூடிய ராசி, அதாவது விருச்சிக ராசி. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக கலஸ்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் கலஸ்திரக்காரகன் சுக்கிர பகவான். 12ஆம் அதிபதியாகவும் இந்த சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு வருவார். இந்த பூலோகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏகபோக சுகத்தை கொடுக்கக்கூடியவதே சுக்கிர பகவான் தான். ஏன்னா சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான் அவங்க பிறக்கும்போது சாதாரணமாக ஏழையாக பிறந்தாலும் அவங்க கோட்டீஸ்வர யோகத்தை அடைகிறதும் இன்ப சந்தோஷங்களை அனுபவிக்கிறதும் அந்த சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான். அப்போ ஏற்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு கலஸ்திரஸ்தானாதிபதியாக ஏன்னா தாம்பத்தியம் குடும்ப வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு கலஸ்திரக்காரகனாகவே வருவார். அப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சி எவ்வளோ உங்களுடைய ராசிக்கு முக்கியம். இந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதி உங்களுடைய சுக்கிரன், அதாவது 8ஆம் பாவகத்தில் மறைந்திருந்து இப்போது இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி, அதாவது 9ஆம் பாவகத்துக்கு பயிற்சியாக போகிறார். இந்த காலகட்டம் 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியங்கிறது நம்மளுடைய கிடைக்கக்கூடியது, நம்மளுடைய கர்மா, நாம் என்ன அனுபவிக்கணும், என்ன நமக்கு கொடுக்கணும், நமக்கு எதை கொடுத்து வச்சுருக்கிறோம் அதுதானே கிடைக்கும். அப்போ அந்த இடத்தை நிர்ணயம் பண்ணுறது அந்த 9ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்திற்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான நிகழ்வுகள், ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள், அது தொழில், குடும்பம், பொருளாதாரம், பணவரவு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இதெல்லாமே எந்த மாதிரி ஒரு சுகப்பலன்கள் இந்த சுக்கிரன் நமக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் விருச்சிகம் பண்ணிக்கணும். விருச்சிக ராசி அப்படின்னா விருச்சிகத்துக்கு செவ்வாய் பகவான் அதிபதி. இந்த செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் வீரியமானவர்கள், ரொம்ப கோபக்காரராக இருப்பீங்க, ஆனால் கோபத்தை காட்டிக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் எத்தனை நல்லது செஞ்சாலும் வெளி வட்டாரத்துக்கு விளம்பரப்படுத்திக்க மாட்டீங்க. அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஆனால் பார்த்தா அமைதியாக இருப்பீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா இந்த அரசியல், இந்த அரசாங்கம், அது மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் இது எப்படி செய்யலாம், ஒரு ரியல் எஸ்டேட் எப்படி செய்யலாம், ஒரு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருட்கள் வாங்கிறது, விற்கிறது, எல்லா விஷயத்துலேயும் ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு எல்லாமே உங்களுடைய ராசிக்கு தான் ரொம்ப பலம் ஜாஸ்தி. அப்படின்னா எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ராசி யாருன்னு கேட்டோம்னா இந்த விருச்சிக ராசி தான். இந்த எத்தனை வருஷம், இந்த 3.5 வருஷம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஆச்சுங்களா? தெண்டது கண்டமாச்சு, கைப்பொருள் விரயமாச்சு, பண்புலை எடுத்துக்கிட்டு வனவாசம் போகாத கொடுமை ஒன்று தான் சொல்லுவீங்க. பண ரீதியிலையும், மன ரீதியிலையும், குடும்ப ரீதியிலையும், தாய் தந்தையார்கிட்டையும் எவ்வளோதான் நீங்கள் பாசத்தை கூட்டு இருந்தாலும் நல்ல பேர் வாங்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ அன்பாக நீங்கள் பழகிருந்தாலும் இன்றைக்கி உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதே நேரத்தில் உழைச்ச பணம், கஷ்டப்பட்ட பணம், கஷ்டப்பட்டு நான் படித்தேன், ஆனால் எனக்கு படித்த வேலை, பிடிச்ச வேலை கிடைக்கல, படித்ததுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச வேலை கிடைக்கல, அப்படியே ஒரு வேலை கிடைச்சாலும் என்னவோ கடமைக்கு செஞ்சிட்ருக்கிறேன், இப்படி தான் ஒரு மன குறைபாடுகள் உண்டாயிட்ருக்கு. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர் நம்ம பிறந்தது ஒரு இடமா இருக்குது, இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்கிறது இருக்கிறது ஒரு இடமா இருக்குது, இடம் மாறி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இப்போது சமீப காலகட்டங்களாக இந்த 1 வருஷம் 2 மாதம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா, அதாவது மன ரீதியிலேயே சில போராட்டங்கள். அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு மிச்சம் வைக்க முடியல, சம்பாதிக்கிறது பார்த்தா ஏதோ ஓரளவுக்கு வருது, ரைட்டு தான், மிச்சம் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஆனால் இதெல்லாம் மாறுமாங்கிற நேரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார் உச்ச பலத்தோடு. அதே இடத்துல
நம்ம சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் கலஸ்தர ஸ்தானாதிபதி. குடும்ப வாழ்க்கையில் இருந்தது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. சிலருக்கெல்லாம் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன பிரச்சனை பெருசாகி, அதாவது ஒரு கோர்ட்டு கச்சேரி டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். சரிங்களா? இழுத்துட்டே போயிட்டுருக்குது, நடக்கவே மாட்டேங்குது. அதாவது சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் அந்த மாதிரி நடந்திருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சிறு சங்கடம், கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறோம், சம்மந்தம் இல்லாமல் காரணமே இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளை கண்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னே தெரியல, 3வது மனுஷன் தலையிடனால தன் குடும்பம் கெட்டு போச்சு, இப்படிலாம் நடந்திருக்கு. இது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு தான். இந்த 9ஆம் பாவகத்தில் குருவோடு இணைந்து சுக்கிரன் கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்களோ அதை வெற்றியாக்கிடுவீங்க. சகோதரன் சகோதரி சம்மந்தப்பட்ட ரீதியில், உடன் பிறப்புகள் பின் சகோதரன் சகோதரி சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகள் இருந்தது கூட சரியாகும். ஆச்சுங்களா? நாம் வளர்த்தவங்களே நம்மளுக்கு பகையாக நின்று இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து காட்டுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நம்புங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, தகப்பனார் வர்க்கம், தகப்பனார் சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு என் சொத்து எனக்கு கிடைக்கல, எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு அப்போவும் பார்த்தோம்னா நம்மளை கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம இருந்ததெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம தனியாக வந்தால் கூட இன்றைக்கி நம்மளை பார்த்து கெடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஆனால் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு வருத்தப்படலை. ஆனால் ஏன் இப்படிலாம் நினைக்கிறாங்கன்னு நினச்சா தான் வருத்தமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும், எல்லோரும் வேணும்னு நினச்சோம். ஆனால் வேணும்னு நினச்சி நல்லது நினச்ச நமக்கு இன்றைக்கி கெட்டது நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு முன்னால் சாதிச்சு காட்டணும் இல்லையா, தைரியத்தோடு வாழ்ந்து காட்டணும் இல்லையா, ஒரு செல்வாக்கு பலத்தோடு ஜெயிச்சு காட்டணும் இல்லையா. அந்த திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அமையலை. ஆனால் இப்போ அமைஞ்சிடும், கவலைப்படாதீங்க, ஜெயிச்சு காட்டிடுவீங்க எந்த சூழ்நிலையிலையும். சிலருக்கு பார்த்துருப்போன்னா புத்திர பாக்கியங்கள்னால ஒரு திருமணம் ஆகி கொஞ்சம் நாள் ஆகி போச்சு, குழந்தை பாக்கியம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் படிப்பில் டல்லு, பார்த்தா நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, மருத்துவ செலவு ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்குது, ஏதாவது இவங்களை நினச்சி வேதனையாக இருக்குது, சரி வருமா சரியாகுமா, எப்போ சரியாகும் கடவுளே நினச்சி பிரார்த்தனைகள் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லா வைத்தியங்கள் பார்த்தும் சரியாகலை. ஆனால் கண்டிப்பாக நேரம் காலம் சாதகமாக இருக்கும்போது தான் நம்மளுடைய முயற்சிகளும் நமக்கு சில நன்மைகளை கொடுக்கும். அப்போது நேரம்ங்கிறது என்ன, கிரக பயிற்சிகளும் தசா புத்திகளும் தான் காரணம். ஆச்சுங்களா? இன்றைக்கி ஒருத்தருக்கு பார்த்தா எல்லா திறமைகளும் இருக்கும், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, நாட்டு நடப்பை பற்றி கேட்டால் கூட பளிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தோம்னா ரொம்ப ஏழ்மையில் தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாது, சரிங்களா? பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா அவங்களோட வளர்ச்சி ஒரு 2 வருஷத்தில் பெரிய கோடி கணக்கு கார் என்ன, வீடு என்ன, யோகம் என்ன, அவங்கள பார்த்து அடையாளம் தெரியல, அப்படிலாம் மாறுவாங்க. அதெல்லாம் என்னன்னாங்க, உண்மையை சொல்கிறேங்க, சரிங்களா? அதாவது நேரம் காலமும் சாதகமாக இருந்து நம்ம முயற்சிகள் எடுக்கும்போது சக்ஸஸ் ஆகிடும். அது கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற போது நாம் என்னதான் முயற்சிகள் பண்ணாலும் அது திருப்தி அமையறதில்லை. அப்போது எல்லாருக்கும் நேரம் கெட்டு போகிறதும் இல்லை, எல்லாருக்கும் நேரம் காலம் பூரா நல்லா இருக்கிறதும் இல்லை, மாறி மாறி தான் வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் வந்தாச்சு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, சரிங்களா? குழந்தைகளால் மேன்மை அடையும், படிச்சுட்டு இருக்கிற படிப்பு மாணவர்களுக்கு கல்வினால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், பெற்றவங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுப்பீங்க. அதே மாதிரி வாரிசுகளால் தனக்கும் ஒரு நன்மைகள் உண்டாகும். அடுத்தது பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சங்கடம் சலிப்புகள் எல்லாமே சந்திச்சுட்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மன வாழ்க்கை என கலஸ்தரக்காரகன் திருமணம் தடையாகவே இருந்து தள்ளி போய் எத்தனையோ சாமி கும்பிட்டு நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தும். அது முதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை மறு வாழ்க்கை பார்க்குறவங்களுக்கு கூட மறு வாழ்க்கை சுகமான திருப்திகரமாக அமையும். அதாவது பாச பிரிவுகள், அதாவது நம்ம எதிர்பார்த்தவர்கள் விலகி இருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் எதிர்பார்த்து அதாவது மனவேதனை அடைந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நட்பு இணைந்து வரக்கூடிய ஒரு காலமாக இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இருந்தாலும் கோட்சார் அடிப்படையில் பலன்கள் சொல்லியிருக்கிறோம். கோட்சாரங்கிறது இன்றைக்கி சந்திரன் மதியை வச்சு, அதாவது இந்த கிரக கால சக்கரத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பயிற்சிகளாகும், சரிங்களா? அது இந்த சுக்கிர பயிற்சினால் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் லக்னம் என்ன தசாபுத்தி என்ன அந்தரம் சூட்சுமம் நடக்குது உங்கள் ஜாதகத்தில் அது ஒரு மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் வலுவான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பலம் பெற்று இருக்குது, ஏன்னா கலஸ்தர தோஷத்தையும் கொடுப்பார் கலஸ்தரக்காரகன். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகத்தை கொடுத்துருக்குது, இல்லை தோஷங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம எங்கே போய் பரிவர்த்தனை எந்த கோயிலுக்கு போகணும். ஏன்னா சுக்கிரன் கஞ்சனூர் போய்
ஒரு தோஷம் இருந்ததுன்னா அங்கே போய் ஒரு பரிவர்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அங்கெல்லாம் தூரமாக போக முடியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சுக்கிர பகவான் வழிபாடை நம்ம பண்ணலாம். ஒரு நவகிரகங்கள் கோயில் இருக்குது, அங்கே சுக்கிரன் இருப்பார், அங்கே போய் பிரார்த்தனை பண்ணலாம். இல்லையா ஸ்ரீரங்கம் போகலாம், இல்லை சென்னையில் இருக்கிறோம் மாங்காடு, அதாவது வெள்ளீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தையும் சரியாக பயன்படுத்துங்க. விருச்சிக ராசி நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வரைக்கும் நன்றி, வணக்கம்.